இந்த டிசைன் நம்ம போடுறதுக்கு சென்டர்லேருந்து தான் நம்ம வரைகிறோம். அதை அப்படியே வச்சு சென்டரில் வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். இனி இதில் 1 இன்ச் கேப் விட்டு நம்ம இதில் வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள் 1 இன்ச் கேப் விட்டு இங்கே மார்க் பண்ணி வச்சுட்டு வரைங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் நீங்கள் சின்ன டிசைன் கூட கொடுக்கலாம். அடுத்த டிசைன் பார்ப்போம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் தான் வரைய போகிறோம். அதை அப்படியே வச்சு நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச வரை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். பாருங்கள் நம்ம சென்டரில் தான் இதுவும் வச்சு வரைஞ்சிருக்கோம். அதுக்கடுத்து இது ஒரு 1 இன்ச் கேப்பில் நம்ம அடுத்து வரையலாம். இதை லைட்டாக அப்படியே மூவ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அதில் கீழ் பக்கத்துலேயும் மேலேயும் மட்டும் வரையணும். பாருங்கள் மேல் பக்கத்தில் ஒரு வி ஷேப்பை கமத்தி போட்டிருக்கு. அடுத்து கீழ் பக்கம், அடுத்து வி ஷேப்பை கமத்தில் இடையில வர அந்த 2 லைன்லேயும் நம்ம வரைய வேண்டாம். பாருங்கள் வரைஞ்ச பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இனி இதே போல் 1 சென்டிமீட்டர் மேல் பக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு அதுலேயும் வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சின்ன கேப் இருந்தாலும் அதில் வரைஞ்செடுக்கலாம். பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இதில் த்ரெட் ஒர்க் கொடுக்கலாம். அதே போல் பீட்ஸ் ஒர்க் லோடிங் பண்ணி போட்டாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏதாவது ஆரி டிசைன் போட்டிருந்தீங்கன்னா அந்த இமேஜஸை வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். டிசைன் நம்பர் 10 பார்க்கலாம். பாருங்கள் நம்ம இதுக்கும் வந்து நம்ம சென்டரில் தான் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு 1 சென்டிமீட்டர் கேப் எடுத்து அடுத்த லைன் நம்ம வரைஞ்செடுக்கலாம். இந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் நம்பர் 11 பார்க்கலாம். பாருங்கள் நம்ம இது வந்து கீழ் பக்கத்தில் தான் இதை வச்சு வரைஞ்செடுக்கிறோம். இதை லைட்டாக மூவ் பண்ணி அதில் அப்படியே வரைஞ்செடுக்கலாம். அதை எடுத்து மாற்ற வேண்டாம். அப்படியே வச்சு வரைஞ்செடுத்தா போதும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது போல் ஹேண்ட் ஃபுல்லும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் நம்பர் 12 பார்க்கலாம். இதுக்கு நம்ம சென்டரில் தான் வரைஞ்செடுக்கிறோம். பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லாமே. அடுத்து இது வந்து 1 இன்ச் கேப்பில் நம்ம வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள் அதுக்கடுத்து 1 இன்ச் கேப்பில் அடுத்த லைன் போட்டு எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். போல் நீங்கள் ஒன்று கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நிறைய டிசைன் நம்ம போடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ் மாடலும் ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் நம்பர் 13 பார்க்கலாம். நான் வந்து இதுலேயே தான் வரைஞ்சி காட்டுறேன். ஆனால் 1/2 இன்ச்சில் வந்து நம்ம இது வரையணும். எல்லாமே 1/2 இன்ச் இருக்கணும். அதுக்காக தான் அப்படியே வரைஞ்சி காட்டுறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் அப்படியும் வரையலாம். இது போல் கேப் விட்டும் வரையலாம். டிசைன் நம்பர் 14 பார்க்கலாம். இதுலேயே தான் நான் வரைஞ்சி காட்டுறேன். பாருங்கள் சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு சென்டர்லையும் லைன் போட்டு எடுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கேப் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஹேண்ட் ஃபுல்லும் ஃபில் ஆகி சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் நம்பர் 15 பார்க்கலாம். இதுலேயே நான் வந்து ஷேட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் 2 இடத்துக்கு கேப்பில் ஷேட் பண்ணுறேன். அடுத்து 1 வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த கேப்பில் நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் நம்பர் 16 பார்க்கலாம். இதுக்கு நம்ம கரெக்டாக ஸ்கேலை வச்சு கீழேண்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணி எடுக்கணும். மார்க் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸை அப்படியே வச்சு வரைஞ்செடுக்கலாம். உங்களுக்கு லைட்டாக கோணலாக வருதுன்னு நினச்சிங்கன்னா 2 பிளேஸில் மார்க் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஜாயின் பண்ணி வரையலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு